ஓ சங்கர் ஐஏஎஸ்ஆ? அப்படி சொன்ன நீ அந்த 3 எழுத்து வாங்கினாலும் வாங்கின இந்த வீட்டுல என் தலையெழுத்து தடுமாறுது. மணி என்னாச்சு? 5:30. கோல்ஃபிங். சொல்லு, யார் சொல்ல சொல்லு. கல்யாணமா? மஞ்சுக்கா? எப்ப சொன்னாரு? சொல்லலையே. என்னடா மஞ்சு கல்யாணமா? ஆமா. நிச்சயதாம்பலம் ஆயிருச்சா? நிச்சயதாம்பலம் ஆகல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு. என்னமா மெட்ராஸ்ல இருக்கிற அண்ணன் இங்க இருக்கிற எனக்கு தகவல் கொடுக்குறா? அந்த அளவுக்கு எழுச்சி வாங்கிட்டல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ இல்லாமல கல்யாணம் நடக்க போகுது. எதுக்கு கல்யாண பந்தியில மக்க எடுத்து தண்ணி ஊத்த சொல்றியா? இந்த பாருமா, அப்பாவுக்கு நான் பையனா இருந்து மஞ்சுக்கு அண்ணனா இருந்தா முதல்ல நீங்க ஏன் சொல்லிருக்கணும். உள்ள போடா. விடுமா. உள்ள போடா. ஏன் நான் பயமுறுத்தேன்? மஞ்சு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ல எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். உங்ககிட்ட இருக்காடா சொல்லணும்? அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிருக்கீங்க. அவன மாதிரி நானா என் பேருக்கு முன்னாடி உங்க இன்சியல தான் போடுறேன். உங்க அண்ணன் பேருக்கு பின்னால இன்னும் 3 இன்சியல் இருக்கு, அது உங்ககிட்ட இருக்கா? ஐஏஎஸ்ஆ? அது சரி, நான் ஐஏஎஸ் படிக்கல தான். ஆனா மஞ்சுவை சின்ன வயசுல தூக்கி வளர்த்து நான் தான். அவளை கான்வென்ட் கூட்டு போனது நான் தான், காலேஜ் கூட்டு போனது நான் தான். இப்ப ஹாஸ்டல்ல போய் கேட்டா உங்களையோ அந்த ஐஏஎஸ் அண்ணனே தெரியாது, என்னதான் தெரியும். கண்ணா என்ன கேட்க வேணாமா? கட்டிக்கு போறவ மஞ்சு, அவ்வளவு ஒரு வார்த்தை கேட்டாரே இவரு. தேங்க்யூ பெரியவரே. அவர் சொல்றது சரிதானம்மா. நான் இவர்கிட்ட கேட்க வேண்டாம், அவரே ஒத்துக்கிட்டார். இருந்தாலும் அவகிட்ட கேட்கணுமா இல்லையா? மஞ்சு, அப்பா. அம்மா, உன்னை பெத்த அப்பங்கிற முறையில உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். உனக்கு வரப்போற மாப்பிளுடைய பெயர் குமார். MBA படிச்சிருக்கார், பெரிய வீட்டு பையன், உனக்கு ரொம்ப பொருத்தமானவர். உனக்கு சம்மதமா? சம்மதமா? அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான்.